எனது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கடையநல்லூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, உங்களையெல்லாம் சந்தித்து மீண்டும் ஒரு முறை இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற என் அன்பிற்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கு வாக்கு கேட்பதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விளைவுகள் உண்டு. வாழ்க்கையில் என்ன படிக்கலாம், என்ன வேலை பார்க்கலாம், எங்கே வீடு கட்டலாம், யாரை திருமணம் செய்யலாம் என்பதை போன்ற முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற போது எவ்வளவு யோசித்து எவ்வளவு தூரம் தகுந்த தயாரிப்புடன் ஒரு முடிவுகளை எடுக்கிறோமோ அதை போல யாருக்கு வாக்களிப்பது என்பதும் மிக முக்கியமான முடிவு. அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு தகுதியானவர்களை பார்த்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை உணர வேண்டியதும் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை. ஒரு தவறான நபருக்கு வாக்களித்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதற்கு அமெரிக்கா தான் முன் உதாரணம். அமெரிக்க நாடு உலகத்தினுடைய மிகப்பெரிய உச்சத்திலே இருக்கின்ற பொருளாதார வல்லமை படைத்த நாடு. விஞ்ஞானத்தில், தொழில்நுட்பத்தில், அறிவியலில், ராணுவ பலத்தில் அதைவிட மிஞ்சிய நாடு உலகத்தில் ஒன்றுமில்லை. உலக நாடுகளெல்லாம் அதன் தலைமையை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவினுடைய ஆளுமையும் அதனுடைய அதிகாரமும் தங்களுக்கும் சாதகமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில்தான் நம்முடைய கையிருப்பை கூட அமெரிக்க டாலர்களிலே பல்வேறு நாடுகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க மக்கள் ஒரு தவறான மனிதனுக்கு வாக்களித்ததின் காரணமாக இன்று ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கல், அதன் மூலமாக நாடு முழுவதும் மட்டுமல்ல, அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு, பதற்றம், பல்வேறு விதமான குழப்பங்கள், இத்தனைக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் அமெரிக்க நாட்டு மக்கள் ஒரு தவறான மனிதருக்கு வாக்களித்ததின் காரணமாகத்தான். இன்று வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலும் அதை போல நம் தமிழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான தேர்தல். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே இவ்வளவு முக்கியமான வரலாற்று திருப்பங்கள் நிறைந்து நிற்கின்ற ஒரு காலகட்டம் இதுவரை வாழ்ந்ததில்லை. வர இருக்கின்ற காலங்களிலே காலம் தன் கற்ப கிரகத்திலே சுமந்திருக்கின்ற சுறாமிகள் நம் தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவிற்கு ஆழமும் வலுவும் நிறைந்த அபாயகரமானவைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் வரக்கூடிய தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலிலே கடையநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகின்ற, அதிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளராக, நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பிற்குரிய தம்பி ராஜேந்திரன் அவர்கள் கடையநல்லூர் தொகுதியினுடைய வாக்காளருடைய ஆதரவுகளை பெற்று நம்முடைய முதலமைச்சரை ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கான களத்திலே நிற்கிறார். அவருக்கு நாம் தருகின்ற வாக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு தருகின்ற வாக்கு. நம்முடைய முதலமைச்சர் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், வர இருக்கக்கூடிய நாட்களிலே நம் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய தகுதியும் அதற்கான அரசியல் புரிதலும் தெளிவும் உள்ள ஒரே தலைவர் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் தமிழகத்திற்கு எதிரே கிளம்பி இருக்கின்ற பகையை அழித்து ஒழிக்க முடியும். அவருக்கு எதிராக நம்மையெல்லாம் ஒன்று திரட்ட முடியும். 5 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சியை தந்திருக்கிறார். பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தந்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, சமூகத்தினுடைய நலிந்த பிரிவினருக்காக, அதிலும் குறிப்பாக கடையநல்லூர் தொகுதியிலே பெரும்பான்மையாக வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்காக அவர் தந்திருக்கின்ற திட்டங்களும் பாதுகாப்பும் நாம் எல்லோரும் காலந்தோறும் நினைத்து பாராட்டக்கூடியது. கடந்த காலத்திலே தமிழ் சமூகத்தை பிளந்து ஒரு பெரிய சமூக கலவரங்களை, மதக்கலவரங்களை உருவாக்கி தமிழகத்திலே சமூக பதற்றத்தை உண்டாக்குவதிலே இன்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற கட்சிகள் முயற்சித்த போது மிக சாதுரியமாக அரசியல் காய்களை நடத்தி சமூக அமைதியை நிலைநிறுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்று எதிரே களத்திலே இருக்கின்ற எந்த தலைவரும் அதற்கான தகுதி படைத்தவர்கள் அல்ல. இன்று எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற
முதலமைச்சராக துடிக்கின்ற எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அந்த வரிசையிலே முதலமைச்சராக வேண்டும் என்று கனவுகளோடு நிற்கின்ற மற்றவர்களானாலும் சரி, எந்த துறையிலும் எந்த வகையிலும் நம்முடைய முதலமைச்சரை விஞ்சி நிற்கக்கூடிய தகுதியும் அதற்கான திறமையும் பெற்றவர்கள் அல்ல. கடந்த 4 ஆண்டுகளாக பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஆட்சியை பார்த்திருக்கிறோம். ஆட்சியில் நடந்த அலங்கோலங்கள், தமிழகத்திலே நடந்த பல்வேறு விதமான முறைகேடுகள், பொருளாதாரத்திலும் தொழில்துறையிலும் ஏற்பட்ட பின்னடைவு, சட்டம் ஒழுங்கிலே ஏற்பட்ட சீரழிவு, தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதிலே அவருக்கு இருந்த அசாத்தியமான ஆர்வம் என்று கூட சொல்ல மாட்டேன், அதற்கான துணிவில்லாமை, இதை போன்ற பல்வேறு சூழ்நிலைகளிலே தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்தான் இன்றைக்கு முதலமைச்சராக ஆசைப்படுகிற பழனிசாமி. மற்ற இருவருக்கும் பிரச்சனைகளை பற்றிய புரிதலே இல்லை. ஒருவர் தான் முதலமைச்சராக வந்தால் நெய்வேலியை உடனடியாக மூடுவேன் என்று சொல்லுகிறார். தம்முடைய தமிழகத்தினுடைய மின்சார தேவையினுடைய 50 விழுக்காட்டிற்கு மேல் உள்ள தேவைகளை நெய்வேலி அனல் நிலையம் தான் நிறைவேற்ற வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரின் கனவில் உருவான நெய்வேலி அனல் மின் நிலையத்தை நான் முதலமைச்சரானுடன் மூடுவேன் என்று சொல்லுகின்றவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? மற்றொருவருக்கு தமிழகத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றிய கூட புரிதல் கூட இல்லை. அதிலும் குறிப்பாக தமிழகத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய பேரழிவுக்கான பிரச்சனைகள், தமிழகத்தினுடைய சிறுபான்மை மக்களுடைய அடையாளங்களை அழிக்கின்ற முயற்சிகள், இவற்றையெல்லாம் தட்டி கேட்பதற்கான தைரியம் அவருக்கு இருக்கிறதா, அல்லது குறைந்தபட்சம் அந்த பிரச்சனைகளையாவது அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரா என்று கூட பார்த்தால் அவருக்கு அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லை. இந்த சூழ்நிலையிலே தம்பி ராஜேந்திரன் அவர்கள் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நாளை அமைய இருக்கின்ற சட்டப்பேரவையில நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கின்ற போது கடையநல்லூரினுடைய பங்கும் அங்கு இருக்க வேண்டும். மிக புகழ்பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழகத்திற்கு தந்த பெருமை கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உண்டு. நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த, நேர்மையின் சிகரமாக இருந்த ஐயா எஸ்எம்ஏ மஜீத் அவர்கள் நாணயம், ஒழுக்கம், பொது வாழ்க்கையில் சுத்தம் ஆகியவற்றின் அடையாளமாக இருந்த பெரியவர் AR சுப்பையா மோலியார் அவர்கள், எளிமைக்கு இலக்கணமாக இருந்த அண்ணன் காமு கதிரவன் போன்றவர்கள், இவர்களெல்லாம் இருந்து இந்த பகுதியினுடைய பொது வாழ்க்கையை அலங்கரித்த மிகப்பெரிய வரலாறு இந்த மண்ணுக்கு உண்டு. தேச ஒற்றுமைக்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் அனைத்து மக்களுக்கான நல்லிணக்கத்திற்கும் முன்னுதாரணமாக திகழ்கின்ற இந்த கடையநல்லூர் மண் தமிழக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற விதமாக இங்கே நடக்க இருக்கின்ற தேர்தலிலே அருமை தம்பி ராஜேந்திரனுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பீர் உதயசூரியன்.